இந்த பூத் சர்வே, பூத் மேப்பிங் சர்வேன்னு பண்ணுவாங்க. இருக்கிறதுலேயே துல்லியமான சர்வே இந்த பூத் மேப்பிங் சர்வே. இதில் வந்த முடிவுகளை பார்த்து திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்தது. நீங்கள் அது பணம் கொடுத்தாலும் கொடுக்கலாம்னா 45 ஜெயிப்பீங்க. 50 தொகுதியில் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் திமுக ஜெயிக்க முடியாது. திமுகவுக்கு அது எதிரான தொகுதிகள். வெளிமாநிலத்திலிருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காரு, அவங்கள வச்ச ஒரு ஏஜென்சியை வச்சு. அதுவுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு முடிவுகள் திமுகவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய முடிவுகளாக கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ மிச்சம் உள்ளதுன்னு பார்த்தா ஒரு 89 தொகுதிகளில் இழுபறி. இந்த இழுபறிக்கு காரணம் யார்? இந்த 89 எதனால் அந்த மாதிரி இருக்கும்னா ஒரு காரணம் விசிமானாக இருப்பார். அந்த பறையரினத்தில் ஏறத்தாழ ஒரு 60% இதற்கு முன்னால் திருமாவளவன் அவர்களுடைய விசிகாவுக்கு இருக்குன்னா, இப்போ வர சில சர்வேக்களின்படி 20% அதில் சீமானை நோக்கி செல்கிறது. குறிப்பாக சென்னை மற்றும் வட மாவட்டங்களில் அவருக்கு அதிகம் பலம். நான் சர்வேக்களின் அடிப்படையில் சொல்கிறேன். பல சர்வேக்களை ஒரு சர்வேயை மட்டும் நம்பாமல் பல சர்வேக்களை ஒப்பிட்டு பார்த்து இதை நான் சொல்கிறேன். சீமானி இந்த முறை ஒரு சில சீட்டுகளை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு வங்கியை தாண்டி சில தொகுதிகளில் இடங்கள் சட்டமன்றத்தில் 4 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டு சிங்கிள் டிஜிட்லேயே வச்சு இதுவரை திமுகன்னு மட்டும் நினைத்து கொண்டிருந்த அந்த தொகுதி மக்கள் இந்த முறை சீமானுக்காகவோ புதிய வரவான விஜய்க்காகவோ மாறுவார்கள். இப்படி மாறினால் அது அதிமுகவுக்கு சாதகமாக இல்லையானதை தாண்டி திமுகவுக்கு நிச்சயமாக பாதகமாக அமையும். விஜயோ சீமானோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சீட்டுகளும் வாக்கு வங்கியை தாண்டி சீட்டுகளும் இடங்களும் பெறுகிறார்கள் என்றால் இவர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இப்போ யாரு கிங்குன்னா, அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். என்டிஏ கூட்டணி இப்போ இறுதியாக கிட்டத்தட்ட மோடி அவர்கள் இன்று சென்னைக்கு அடுத்து மதுராந்தகத்துக்கு வருகை தராரு. மறுபக்கம் இவ்வளோ நாள் நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிளைம் பண்ணிட்டே வந்தாங்க. இப்போ அதுக்கு ஈக்குவலாக அதிமுக ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க. மாற்றுன்ற அடிப்படையில் சீமான் மட்டும்தான் இப்போ களத்தில் செயல்பட்டு வர. தாவேக்கா ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. அந்த சிபிஐ விசாரணை ஜனநாயகம் ரிலீஸ் இஷ்யூனால அவங்க களத்துக்கு இன்னும் தயாராகாத நிலையில் இருக்காங்க. ஸோ இப்போ சீமான் அவர்கள் முதல்ல ஒரு எதிரி தான் பலமாக இருந்தாங்க, இப்போ 2 எதிரியுமே பலமாக இருக்காங்கன்னா 2026 தேர்தலில் நாம் தமிழர் எந்த அளவுக்கு முன்னேறும் சொல்லிட்டு நினைக்கிறீங்க சார்? அதுங்க, இந்த அரசியல் கணக்குகள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உண்மையிலேயே ஒரு கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழப்பமான என்ன கேட்டால் யார் எங்கே இருப்பாங்கன்றதே இன்னும் இறுதி முடிவாகலை. இப்போ அன்புமணி அங்கே போயிட்டாங்க. ஒரு அன்புமணி தலைமையிலான பாமக. ராமதாஸ் ஐயா அவர்கள் திமுகவுடன் அந்த ஜி.கே. மணி அருள் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் அதே அப்போ என்னன்னா எங்கே பிரச்சனை, ஐயா ராமதாஸ் அவர்கள் பாமகவின் ஒரு பகுதின்னா கூட அது உள்ளே வந்தால் அதன் மூலம் எவ்வளவு வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படின்னு திமுக கணக்கு போடும்போதே ஒரு அதிர்ச்சி அவர்களுக்கு என்ன வரும், விசிக வெளியே போயிடும். இப்படி அப்போது திமுக யாராக இருந்தாலும் அரசியல் என்ன கணக்கு போடுவாங்க, எவ்வளவு உள்ளே வருது எவ்வளோ வெளியில் போகுது, அப்போது இவங்களை உள்ளே கூப்பிட்றதா வேண்டாமா, 10 ஓட்டு உள்ளே வருது 12 ஓட்டு வெளியே போகுதுன்னா இதை எதுக்கு மாற்றுவாங்க? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அவர் அதனால் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஐயா திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்கள் வேலை அப்படின்னு ஐயா ராமதாஸ்கிட்ட திமுக சொல்லிட்டதாக அருள் எம்எல்ஏ அவர் பேர் என்ன திருமாவளவனை சந்திப்பதற்கு எல்லாம் நேரம் கேட்டு பல முறை முயற்சி செய்தும் அண்ணன் திருமாவளவன் அவர் நேற்று சந்திக்கிறதா இருந்தார். தடார்னு கிளம்பி அவர் எங்கேயோ வெளியூர் போயிட்டார். யார்? திருமாவளவன். பத்திரிகை செய்திகள் என்ன சொல்லுதுன்னா அவர் வெளியூர் போனதே இந்த சந்திப்பை தவிர்ப்பதற்காக தான்.
அதாவது ராமதாஸ் அணி உள்ளே வருவதில், திமுக உள்ளே வருவதில் அவருக்கு விருப்பம் இல்லை திருமாவளவன். அது ஏன்? அதுக்கு பின்னால் ஒரு காரணம் என்ன இருக்குன்னா, ஏற்கனவே உள்ள சில சர்வேக்கள் சில இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏறத்தாழ அந்த என்ன சொல்கிறது, பறையர்கள் அவர்கள் தான் அதிகமாக வந்து விசிகாவுக்கு ஒரு பெரிய பலம். மற்ற யாராவது போட்டால் கொஞ்சம் பேர் யாராவது போடலாமே தவிர பெரும்பாலும் அவர்கள் வந்து பறையரின ஓட்டுகளில் வந்து குறி வச்சு தான் இயக்கம் தொடங்கப்பட்டது, இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த பறையரின வாக்குகள் ஒரு 20% அவருக்கு எவ்வளோ இருந்துச்சோ, உதாரணமாக அவருக்கு முதல்லையே வந்து, ஏன்னா திமுகவுக்கும் பறையர்கள் ஓட்டு போடுவாங்க, அதாவது விசிகா இல்லாமலே திமுகவுக்கு போகிறவங்க இருப்பாங்க, அதிமுகவுக்கு போகிறவங்களும் இருக்குது. அவங்களும் வந்து எஸ்சி எஸ்டி அணின்னு வச்சுருக்காங்க, அதுக்கான தனி தொகுதிகளில் நிறுத்த அவங்க ஆட்கள் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். பாஜகலையும் எஸ்சி எஸ்டி அணின்னு ஒன்று இருக்கிறது, வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. அப்போது அந்த பறையர் இனத்தில் ஏறத்தாழ ஒரு 60% இதற்கு முன்னால் திருமாவளவன் அவர்களுடைய விசிகாவுக்கு இருக்குன்னா, இப்போ வர சில சர்வேக்களின்படி 20% அதில் வந்து சீமானை நோக்கி செல்கிறது திருமாவளவனுடைய வாக்கு. இன்னொரு 20% விஜயை நோக்கி செல்லும். ஏன்னா அவருடைய ரசிகர்களில் குறிப்பாக சென்னை மற்றும் வட மாவட்டங்களில் வந்து அவருக்கு அதிகம் பலம். அவருக்கு இருக்கக்கூடிய பலத்தில் வந்து எந்த மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு விஜய் வந்து, நான் சர்வேக்களின் அடிப்படையில் சொல்கிறேன், பல சர்வேக்களை வந்து ஒரு சர்வேயை மட்டும் நம்பாமல் பல சர்வேக்களை ஒப்பிட்டு பார்த்து இதை நான் சொல்கிறேன். அப்படி வரும்போது சென்னை வட மாவட்டங்களில் இவருக்கு பலங்கள் அதிகமாக இருக்கும், கடலோர மாவட்டங்களில் விஜய்க்கு கொஞ்சம் கணிசமான வாக்குகள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிடிவி வேறு அங்கே போய் இணைந்துட்டார். அப்போ முக்குளத்தோர் வாக்குகள் ஓபிஎஸ் அநேகமாக அவர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுவார். அவருக்கு கட்சி இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஏற்கனவே பேசணும், அது போயிடுவார். அப்படி போனால் உங்களுக்கு முக்குளத்தோர் வாக்குகள் அங்கே வந்துடுது அவங்களுக்கு. அதிமுகவுக்கு வந்து ஏற்கனவே கொங்கு வேளாளர், அதாவது கவுண்டர்கள் வாக்கு இருக்குது. வன்னியர்கள் வாக்கில் கணிசமான ஒரு இது வந்து அவங்களுக்கு இருக்கிற வன்னியர் வாக்குகள் நேரடி வாக்குகளை தவிர்த்து பாமகவுடைய அன்புமணி அவரை எனக்கு தெரிஞ்சு இப்போது பாமகவுடைய வாக்கு வங்கியில் ஒரு மேஜர் போர்ஷன் அன்புமணி பின்னால் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வாக்கு வங்கி இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நிறைய பேர் இன்னும் அந்த ஐயான்ற மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கிறார்கள். பட் அது வந்து இங்கே உள்ள திமுகவுக்கு வந்ததுனால் விசிக வெளியே போயிடுங்கும்போது திமுக தயக்கம் காட்டுகிறது. சரி, அவர் வந்து இப்போ எங்கே போய் சேர்றது? அன்புமணி இருக்கிற பக்கம் போக வேண்டாம்னா தாவேகா பக்கம் போகலான்னா, ஐயா ராமதாஸ் அவருடைய வயது அனுபவம் 86 வயசு அனுபவம். அவர் ஏற்கனவே செங்கோட்டை அங்கேருந்து 9 தடவை எம்எல்ஏவாக இருந்து அங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு நம்ம பேசியிருக்கோம் எங்கள் தாவேகாவுக்கு வந்து. இப்போது பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் அங்கே போய் தாவேகாவில் போய் விஜய் வந்து முதல்வர் வேட்பாளர்னு சொல்வது நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய ஆதரவாளர்களும் மக்களும் அவர் வாக்காளர்களும் அவருக்காக வாக்களிப்பவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. விஜய் வந்து இப்பொழுது வந்து கிட்டத்தட்ட தனியாக வந்தது நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நீங்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா விஜய் ஆரம்ப காலத்தில் வந்து திருமாவை வெளியில் கொண்டு வர்றதுக்காக தான் வந்து இந்த அதிகாரத்தில் பங்குன்னு பேச ஆரம்பித்தது விஜய். இன்ஃபேக்ட் காங்கிரஸ் எல்லாம் வந்து அப்புறம்தான் இந்த அதிகாரத்தில் பங்குன்னு பேச ஆரம்பித்தாங்க. முதல்ல பேசினது யாருன்னா ஆதவ அர்ஜுனா மூலமாக விடுதலை சிறுத்தைகள் பேசினாங்க, விஜய் பேசினார். விஜய் அப்போ என்ன நினச்சார், அதிகாரத்தில் பங்கு நம்ம சொன்னோம்னா விசிகா இங்கே வந்துடும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா வைத்து நினைத்தார். அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திருமாவை வந்து அம்பேத்கர் இதில் வந்து கூப்பிட்டாங்க. அப்போ கூட அவர் வரல. ஆனால் வரேன்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் வரல திருமான்னு. அப்போ கூட விஜய் வந்து மேடையில் என்ன சொன்னார், திருமா அவர்களுடைய எண்ணம் பூரா மனசுலேயே இருக்குது, இங்கே தான் இந்த விழாவில் தான் இருக்குது. அவருடைய எண்ணம் பூரா
இந்த விழாவில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார், விட்டு கொடுக்காம. அதாவது ஒரு நம்பிக்கையோட நம்ம கூட வருவார், எப்படியும் வருவாருன்னு. ஒரு 2-3 மாதம் இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. அதோட கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கரூர் நிகழ்வு மற்றதெல்லாம் வரிசையாக இதெல்லாம் நிகழ்ந்துடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து யாரெல்லாம் வருவாங்க நம்பி மெயினாக வந்து அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கொடுக்க தயார் என்று பேசினார். இங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து தனியாக தான் நின்னார். 2006 கூட அவர் வந்து தனியாக தான் 2006 இதுன்னு நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தலாக. ஆமாம், அதில் கூட தனியாக தான் நின்னார். அதுக்கு அடுத்து தான் வரும்போது கூட்டணி வந்து சேர்ந்தார் அதிமுக கூட. அதுதான் நம்ம முதலேருந்தே என்ன சொல்கிறோம், விஜய் வந்து எப்போவுமே முதல்ல தனியாக நின்று அது பலம் எவ்வளவு கம்மியாக இருந்தால் கூட இவ்வளவு வாக்கு சதவீதம்ங்கிறத தனக்குத்தானே உறுதிப்படுத்தி கொள்ளணும். விஜயகாந்த் அதை செய்தார். அதுக்கப்புறம் வந்து கூட்டணி சேர்ந்தது, சிலருடைய கருத்து கூட்டணி சேர்ந்ததுனால தான் அவர் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை கூட்டணி அவர் வந்து தொடர்ந்து இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி அவருடைய உடல்நிலை மோசமாக போச்சு, அதனால் அவர் ஆக்டிவாக இருக்க முடியலன்றதுனால தான் அவர் வந்து அடைய வேண்டிய உயரங்களை அடைய முடியாமல் போய் எதிர்கட்சி தலைவர். அந்த எதிர்கட்சி தலைவர் ஆனது கூட 29 சீட்டில் தான் வாங்கினார். 234 29 வாங்கினது இருக்கிறதுல எதிர்கட்சியில் பெரிய கட்சின்றதுனால தலைவராக இருந்தாரே தவிர அவர் ஒன்றும் ஒரு 70-80 சீட்டு வாங்கலை. நம்ம என்னென்னா அது அடைய வேண்டிய உயரத்தை அடைவதற்கு முன்னாலே அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது, அது வேறு மாதிரி போயிடுச்சு. இன்றைக்கி பாருங்கன்னா அந்த பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி பாமக வந்துடுச்சு, டிடிவி தினகரன் வந்துட்டார். அப்போ முக்குளத்தோர், கொங்கு வேளாளர், இப்போ இந்த வாக்குகள்லாம் ஒரு பக்கம் அங்கே பலமாயிட்டு வருது. எங்கே அதிமுக பாஜக அதோடைய இதில் தான் இன்றைக்கி வந்து மதுராந்தகத்தில் வந்து பேசுகிறாரு மோடி அவர்கள், வந்து பிரதமர் பேசுகிறாரு. அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த புதுசாக வந்த அந்த தலைவர், தேசிய தலைவர், அவர் பேர் என்ன, நபீன், அவர் நிதின் நபீனா, அவர் கூட வந்து தமிழ்நாட்டை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார். அந்த உதயநிதி அவர்களுக்கு எதிராக அது ஹேட் ஸ்பீச் தான், அந்த சனாதனத்தை ஒழிப்பேன் என்று பேசியது வந்து வெறுப்பு பேச்சு அப்படிங்கிற வகையில் வரும்போது இப்போ வந்து எந்த அளவுக்குன்னா பாஜக தலைமையில் வந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உதயநிதி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கார் இந்த புதுசாக வந்த தேசிய தலைவர். இது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதை மாதிரி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் பங்குன்னு அந்த விக்கிரவாண்டியிலெல்லாம் விஜய் பேச ஆரம்பித்து கடைசியிலே இன்றைக்கி வந்து எந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கார். தனித்து விடப்பட்ட நிலையில் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த சூழலில். சரி, இப்பொழுது வந்து இந்த சர்வேக்கள் அப்படின்னு பேசணும். சமீபத்தில் வந்து இப்போ இந்த இவங்க பெண் நிறுவனம் வந்து ஒரு சர்வே, இந்த பூத் மேப்பிங் சர்வேன்னு பண்ணுவாங்க, பூத் வாரியாக இருக்கக்கூடிய கணக்கு. ஆமாம், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 30,000 பேரை வந்து ஒரு தொகுதிக்கு அவங்க இது பண்ணி சர்வே எடுப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்க என்னன்னு. அதில் எடுக்கும்போது இந்த பெண் நிறுவனம் திமுக வந்து மிக புத்திசாலித்தனமாக என்ன செய்தது, பெண் நிறுவனம் அவர் சபரீசன். அதில் பார்த்தீங்கன்னா சபரீசன் ஏற்கனவே திமுகவில் வந்து நம்மளே பேசியிருக்கோம், பிள்ளை ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, மாப்பிள்ளை ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, கிச்சன்லேருந்து ஒரு சப் லிஸ்ட் ஒன்று வருது, துணை பட்டியல் ஒன்று, அவங்களுக்கு வேண்டியவங்க இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. பையன் இளைஞர்களுக்கு கொடுக்கணுன்னு இப்போது நம்ம உதயநிதி, அவர் அப்புறம் அன்பில் மகேஷ் போன்றவர்கள் இளைஞர்களுக்கு கொடுக்கணும், சீனியர்களுக்கு ஓய்வு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. துரைமுருகன் கூட நான் தேர்தல் அரசியலிருந்து ஓய்வு பெறுகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி வரும்பொழுது சபரீசன் அவர்கள் வந்து 60 பேர் வந்து நான் சொல்கிற ஆட்கள் போடணும் அப்படின்னு சொன்னார். நம்மோட முன்னால் பேசியிருக்கோம். அவருக்கு வந்து ஏன்னா அவர் ராஜ்யசபா சீட்டை குறி வச்சு அதை பேசுகிறாரு. இப்போது இன்றைக்கி காலையில் செய்தித்தாள்களில் பார்த்தீங்கன்னா, பத்திரிகை செய்திகளில் வந்து திமுக தலைமையே வந்து சபரீசன் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம். 4 சீட்டில் ஒரு சீட்டு வந்து ஏகே விஜயனுக்கு, ஒரு சீட்டு இவங்களுக்கு, காங்கிரஸ் வந்தால் அவர்களுக்கு 1, அப்புறம் கம்யூனிஸ்ட்டுக்கா மற்ற இல்லை விசிகாவுக்கோ ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்னு கொடுப்பதாக திமுக தலைமை யோசித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சபரீசன் ராஜ்யசபா எம்பி ஆகி தனக்கு ஒரு பலம் இருக்கணும், அவர் பின்னால் இருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு, கிங் மேக்கராக இருந்து
பல முதலீடுகள் போகிறது வர்றது, குடும்பத்துடைய முதலீடுகள், கட்சியோட முதலீடுகளை ஈர்ப்பது இல்லை அனுப்புவது, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கார். பின்னால் இருந்துக்கிட்டு ஒரு உண்மையை சொல்லப்போனால் 2021 அந்த எதிர்கட்சி, அதுக்கு முன்னால் எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவுக்கு வந்து ஒரு ஒரு கோஆர்டினேட்டிங் ஒருங்கிணைப்பு பலமாக இருந்தது சபரீசன் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அப்போ வந்து உதயநிதி வந்து நடிகராக தான் இருந்தார், அரசியலுக்கு வரல. இப்போ சபரீசன் வந்து தனியாக ஒரு லிஸ்ட்டு போட்டு நாளைக்கு இந்த லிஸ்ட்டா அந்த லிஸ்ட்டான்னு வந்து ஒரு உள்கட்சி குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்காக, அவருக்கு என்ன ராஜ்யசபா எம்பி தானே வேணும், நம்மளே கொடுத்துட்டோம்னா அந்த லிஸ்டெல்லாம் வந்து வராது, கொஞ்சம் ஒரு சமாதானமாக போய்விடலாம் அப்படிங்கிற இதில் திமுகவில் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்கிறாங்க. இருக்கலாம், ஏன்னா அவருக்கு டெல்லி தொடர்புகள் அதிகம். அதாவது கனிமொழி அவர்கள் வந்து இப்பொழுது எம்எல்ஏ ஆகி தமிழ்நாட்டு மாநில அரசியலுக்கு வரணும்னு விரும்புகிறாங்கன்னு பத்திரிகை செய்திகள்லாம் சொல்லுது. அவங்களும் இங்கே வந்துட்டாங்கன்னா டிஆர் பாலு அவர்களுக்கும் வயதாகிவிட்டது, வயது மூப்பு காரணமாக. அப்போ அந்த டெல்லி அரசியலில் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும். அந்த வகையில் ஒரு கால் கொடுக்கலாம், அது அவங்க இஷ்டம், ரைட். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பெண் நிறுவனம் மட்டும் இல்லாமல் திமுக வந்து எப்போவுமே அந்த டாக்டிக்ஸ் கரெக்டாக பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா திமுகவோ இல்லை வந்து இப்போது சன் டிவியில் அந்த அவங்களுக்கு சன் டிவிக்கு எதிராக அந்த ஒரு 400 டெலிஃபோன் லைன் நினச்சாங்க, அந்த மாதிரி 2G, அதுக்கப்புறம் 2Gயில் இந்த பக்கம் 2G ஆராசாவுக்கு வந்தது. இந்த மாதிரிலாம் வரும்போது திமுகவோட ஸ்டைல் என்னென்னா, மாநிலத்தில் வந்து டாப் 20 வழக்கறிஞர்கள், தனிப்பட்ட வழக்கறிஞர்கள், கட்சி சாராத ஆனால் பிரபலமான வழக்கறிஞர், இவங்களுக்கு வந்து ரீட்டைனராக போட்டு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. ஆலோசகர் கன்சல்டன்சி போட்டு மாதம் ஏதோ 10 லட்சம் ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. சும்மா என்ன எதுக்காகன்னா அவங்கள பயன்படுத்தி கொள்ளணுன்றது என்ன இல்லை, இவங்களுக்கு எதிராக அப்பியர் ஆக முடியாது. கன்சல்டண்ட்டாக இருக்கும்பொழுது, ஆலோசகராக ரீட்டைனரில் இருக்கும்போது இவங்களுக்கு எதிராக அதிமுகவுக்கோ இல்லை பாஜகவுக்கோ இல்லை வேறு ஒரு மத்திய அரசு தரப்புக்கோ ஆதரவாக இவர்களுக்கு திமுகவுக்கு எதிராக, திமுகவினருக்கு எதிராக அப்பீல் ஆக முடியாது. ஐயோ இந்த பணம் சும்மா டம்மியாக கொடுக்குறாங்கன்னு, அவங்க இந்த பணம் பெரிய பணம் இல்லை, அது ஒரு பெரிய பொருட்டு இல்லை. அந்த வழக்கறிஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, பிரபலமான வழக்கறிஞர்கள் ஒன்றும் கேஸே இல்லாமல் சும்மா மாதம் அவ்வளோ கொடுக்குறேன்றான், கொடுக்குறத வாங்கிக்க வேண்டியது தப்பு இல்லையே. இது வந்து அவர்களுடைய ஒரு ஃபார்முலா, திமுகவுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயோ மற்ற மாநிலங்கள்லேயோ எந்த கட்சி வந்து கடைப்பிடிக்கிறதா தெரியல. இந்த மாதிரி இந்த குறுக்கு வழிகளெல்லாம் வந்து கரெக்டாக வந்து திமுக வந்து இந்த குயுக்தித்தனமான அரசியல் வந்து கரெக்டாக அவங்க பண்ணுவாங்க. அந்த வகையில் என்ன பண்ணியிருக்காங்க, பெண் மட்டும் இல்லாமல் இந்த ஷோர்ட் டைம் அந்த சுனில் கனகுலுவா அவருதுன்னு நினைக்கிறேன். அவர் முதல்ல திமுக பக்கம் அவங்களுக்கு ஆலோசகராக இருந்தார் ஒரு பீரியடில் 2016 அந்த டயத்தில். அதுக்கப்புறம் 21 வரும்போது அவர் வந்து அதிமுக பக்கம் போனார். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ அவரை இந்த பக்கம் திமுகவுக்கு ஆலோசகராக பண்ணி, பெண் நிறுவனம் இல்லாமல் ஷோர்ட் டைமையும் கொண்டு வந்து ஐபேக்கிங் கொண்டு வந்துட்டாங்க. ஐபேக் முன்னால் பிரசாந்த் கிஷோர், அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு போனதுக்கப்புறம் வேறு யார்ட்டையோ விட்டுட்டு போயிட்டார். அந்த நிறுவனமும் இப்போ வந்து யார் பக்கம் இருக்குது, திமுகவுக்கு ஆலோசகர்களாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இந்த பூத் சர்வே, பூத் மேப்பிங் சர்வேன்னு பண்ணுவாங்க. இருக்கிறதுலேயே துல்லியமான சர்வே இந்த பூத் மேப்பிங் சர்வே. இதில் வந்து முடிவுகளை வந்து திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்திருக்கு கடந்த சில மாதங்களாக. என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அது மின் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு, பால் உயர்வு, இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த கவின் ஆணவ கொலை வழக்கு, அப்புறம் இந்த அஜித்குமார் கஸ்டோடியல் டெத்து, கள்ளக்குறிச்சி சாராயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அலையையும் அதிருப்தி அலையை உண்டாக்கி இருக்கிறது. இந்த வகையில் இப்படியே போகும்பொழுது திமுக உறுதியாக ஜெயிக்கக்கூடிய கட்சிகள்னா 45 தொகுதிகள்னா 45 தான். 50 நீங்கள் அது பணம் கொடுத்தாலும் கொடுக்கலாம்னா 45 ஜெயிப்பீங்க. 50 தொகுதியில் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் திமுக ஜெயிக்க முடியாது. திமுகவுக்கு அது வந்து எதிரான தொகுதிகள். யார் ஜெயிப்பாங்க, எதிர்கட்சியில், அது வேறு விஷயம். திமுக ஜெயிக்க முடியாது. சரி, அப்போ மிச்சம் உள்ளதுன்னு பார்த்தா ஒரு 89 தொகுதிகளில் வந்து இழுபறி. இந்த இழுபறிக்கு காரணம் யார்? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒன்று திமுக,
இல்லை இந்த அதிமுக, இந்த போலாரைசேஷன் சொல்லுவாங்க, இந்த பிரிவு, இப்படி பிரியும் இல்லை அப்படி பிரியும், அந்த போலாரைசேஷன், அது பிரிவு, ஒன்று இப்படி இல்லை அப்படின்னு. அப்படி இல்லாமல் ரெண்டுங்கட்டானாக 89 தொகுதிகளில் வந்து கணிக்க முடியாத அளவுக்கு இழுபறியாக இருக்கும். 89. ஆமாம். இந்த 89 எதனால் வந்து அந்த மாதிரி இருக்கும்னா, ஒன்று அதற்கு காரணம் விஜயாக இருப்பார், இல்லை சீமானாக இருப்பார். புரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை திமுக அதிமுகன்னு மட்டும் நினைத்து கொண்டிருந்த அந்த தொகுதி மக்கள் இந்த முறை சீமானுக்காகவோ புதிய வரவான விஜய்க்காகவோ மாறுவார்கள். இப்படி மாறினால் அது அதிமுகவுக்கு சாதகமாக இல்லையான்றதை தாண்டி திமுகவுக்கு நிச்சயமாக பாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 45 தொகுதி இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், 50 நிச்சயமாக கிடைக்காதுன்னா 95, இது ஒரு 89, ஒரு 90, 185னா பாக்கி ஒரு 30-35 சீட் தான். இப்போ இந்த 35 சீட்டில் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து தேமுதிகக்கெலாம் அவ்வளோ வரப்போகிறது இல்லை. தேமுதிக வந்து எங்கே முடிவு பண்ணுது? ஒன்று திமுக பக்கம் போகும், இல்லை அதிமுக பக்கம் போகும். விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ராமதாஸ் ஐயா நான் தான் சொல்லிட்டேன், விஜய் பக்கம் போக மாட்டார். ஒன்று திமுகவில் சேர்த்துக்கிட்டா போவாங்க, இல்லை கடைசி நிமிடத்தில் அமித்ஷா லெவலில் வந்து ராமதாஸ் ஐயாவையும் அவரையும் ஏதோ ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுக்கும் பையனுக்கும், அவர் அன்புமணிக்காகவும் இருக்கும். அது கொடுக்கும்போதே தொகுதிகளில் வந்து மொத்தம் இவ்வளோ தொகுதி கொடுக்குறோம், உங்கள் அணிக்கு இவ்வளோ கொடுத்துட்றோம், உங்கள் அணிக்கு இவ்வளோ கொடுத்துட்றோம், நீங்கள் ஒரே சின்னத்தில் நில்லுங்க, மாம்பழ சின்னத்தில். ஆனால் நீங்கள் அங்கே போய் நீங்கள் பரப்புரை செய்யாது, அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஒரு அது என்ன சொல்லுது, ஒரு பஞ்சாயத்து பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வரும்போது இந்த 30-35 தொகுதிகளும் இந்த இழுபறி 89ஓடு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுது. 110-110, அதாவது திமுகவுக்கு எதிராக போவதற்கு வாய்ப்பு. திமுகவுக்கு எதிராக போகணும்னா என்ன? ஒன்று அதிமுக அந்த கூட்டணிக்கு போகணும், தேஜக கூட்டணிக்கு போகணும், இல்லை சீமானுக்கு போகணும், இல்லை விஜய்க்கு போகணும். இதில் அதிமுக சார்பாக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் இப்போ திமுக இப்போ தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பெண்ணு மாப்பிள்ளை வச்சுருக்கிற பெண்ணு, அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த சுனில் கனகலோடைய ஷோ டைமு, இந்த ஐபேக்கும் இவங்ககிட்ட தான் முன்னால் இவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இதை மூணையும் நம்பாமல் வெளிமாநிலத்திலிருந்து ஒரு சர்வே எடுத்திருக்கார், அவங்கள வச்ச ஒரு ஏஜென்சியை வச்சு. அதுவுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு முடிவுகள் திமுகவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய முடிவுகளாக வந்து கொடுத்துருக்காங்க. வெளியில் அவங்க வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ரொம்ப பலமாக இருக்க மாதிரி காட்டிப்பாங்க. அது வந்து அரசியலில் ரொம்ப சாதாரணம். என்ன நடந்துச்சு, ஒன்றுமே எதாவது சொல்லுவாங்க, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்கிற மாதிரி அப்படின்னு. அதிமுக சார்பாக அந்த இது பேர் பிரம்மான் அப்படின்னு ஏதோ ஒரு ஆந்திரா நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அவங்கள வந்து பயன்படுத்தி அவங்களுடைய கணக்கில் 38% வந்து வாக்குகள் வந்து அதிமுகவுக்கும் 35% தான் திமுகவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுக்கிறாங்க. திமுகவுக்கு சார்பாக வந்து 45 ஓட்டுகள் நிச்சயமாக வரும். இந்த பெண்ணு மற்றவங்களாம் அந்த ஷோர்ட் டைம் இவங்களாமே என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவுக்கு வந்து ஏறத்தாழ 35% ஓட்டு தான் வரும்னு எதிர்பார்க்குறேன்றாங்க சராசரியாக. முன்னால் வந்து 45-46ன்னு இருந்தது, 35 குறையும், 32லேருந்து 35 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அவங்களுக்கு திமுகவுடைய வாக்கு சதவீதம் ஒரு 10லிருந்து 15% நிச்சயமாக குறையும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த 10-15% வந்து நம்ம தியரிட்டிக்கலாக பார்ப்போம், யாரையும் சார்பாக இவருக்கு ஆதரவாகலாம் பார்க்காம இந்த 10-15% அப்படி அந்த சர்வே கணிப்பு சரியாக இருந்தால் குறைஞ்சா என்ன ஆகும்? ஒன்று அதிமுகவுக்கு போகணும், இல்லை சீமானுக்கு போகணும், இல்லை விஜய்க்கு போகணும். எப்படி போனாலும் திமுகவுக்கு பலவீனம். அதிமுகவுடைய ஆலோசகருக்கு அந்த பிரம்மானியாவா அந்த அவங்க வந்து 38% வந்து அதிமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும், திமுகவுக்கு 35 அப்படிங்கிறாங்க.
2 விதமான சர்வேக்களுமே வந்து சீமானுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்குறது. சர்வேன்னா அது சரியாக தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. பல சர்வேக்கள் வந்து கணிப்புகள் தவறாக இருக்குன்னு 6லேருந்து 7%ன்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு வந்து திமுக சார்பில் எடுக்கப்பட்ட சர்வேக்கள் 17% கிட்டத்தட்ட வரலாம்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் அதிமுக சைட்லேருந்து எடுக்கிறவங்க விஜய்க்கு வந்து 22-23% வரலான்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் விஜய் வந்து கடைசி நிமிடத்திலோ இல்லை தேர்தலுக்கு பிறகோ மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி என்டிஏ கூட்டணியை ஆதரிக்கிறான்னு வைங்க, அப்போது அடுத்த முறை வந்து அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். விஜய் தனியாக நம்ம வந்து எல்லா விதமான பாசிபிலிட்டிஸையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம், அலசுகிறோம். விஜய் தனியாக நிற்கிறார், வேறு யார் கூடயும் கூட்டணி சேர்றதுக்கும் வாய்ப்பும் இல்லை, சேர அவருக்கு விருப்பமும் இல்லைன்னு. இவர் சீமான் வந்து 6-7%ன்னு சொல்கிறாங்க. என்னுடைய கணக்கில் முன்னால் 8% வாங்கியிருக்கிறது, கூட 10-12 கூட வாங்கலாம்ங்கிறது ஒரு கணிப்பு இருக்குது. குறையும்னா அதாவது மக்களுடைய தீர்ப்பு என்னன்னு யாருமே, நான் உட்பட யாருமே சரியாக அவ்வளோ துல்லியமாக சொல்வது கடினம். சொல்வது சில சமயம் சரியாக அமைந்து விடலாமே தவிர இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட முடியாது. இந்த கடந்த காலத்தை சரியாக சொல்லும் இந்த கிரகநிலை ஜோசியர்கள் கூட எதிர்காலத்தை சொல்லும்போது சிலது நடக்கும், சிலது நடக்காது. ஏனென்றால் அதற்கான காரணிகள் பல விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி வரும்போது திமுக எதிர்பார்த்த அந்த 118 கீழே வாங்குதுன்னு வைங்க, சீமான் இந்த முறை ஒரு சில சீட்டுகளை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு வங்கியை தாண்டி சில தொகுதிகளில் இடங்கள் சட்டமன்றத்து 4 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டு சிங்கிள் டிஜிட்லேயே வச்சுப்போம். ரொம்ப வந்து அவ்வளோ வாங்குவாருன்னு நம்ம வந்து சொல்ல விரும்பல. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் குழப்பமான அப்படி வரும்பொழுது நாளைக்கு ஒரு யாருமே ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பேசியிருக்கோம், ஒரு தொங்கு சட்டசபை யாருக்கு எந்த அதிமுக தலைமையிலான அணிக்கோ திமுக தலைமையிலான அணிக்கோ வந்து இது வரல, 118 இடங்கள் கிடைக்கவில்லை என்றால் அப்போது ஒன்று விஜய் ஆதரவு வேணும். விஜய் ஏதோ ஒரு கணிசமான வாக்கு வங்கியும் சில இடங்களையும் பெறுவார் என்றால், இதில் என்னன்னால் 20% மேல் வாக்குகள் பெற்றால்தான் அது வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகும். சீட்டாக கன்வெர்ட் ஆகலைன்னா புள்ளி விவரத்தில் வந்து வாக்குகள் அதிகமாச்சுன்னு சொல்லலாமே தவிர சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. நிச்சயமாக. அப்போ அந்த சீட்டாக யாருக்கு எவ்வளவு கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது அது ஒரு தனி கால்குலேஷன். இவர் இப்போ 23 வாங்குறாரு, ஒரு 17 வாங்குறாருன்னு. இப்போது ஒரு சின்ன உதாரணமாக உங்களுக்கு புரிய வைக்கணுன்னா, சீமான் வந்து 10% கம்மியாக தான் வாங்குறாருன்னு உதாரணம், ஒரு வாதத்திற்கு. ஆனால் அவர் 4 சீட்டு வாங்கலாம். விஜய் வந்து 17, 20, 15லேருந்து 20% வாக்கு சராசரியாக வாங்கலாம். ஆனால் எந்த இடத்துலையுமே அதிகமாக வரலைன்னா ஒரு சீட்டு கூட வாங்காமல் போகலாம். நீங்கள் 15 இருப்பார், 20% வந்து ஓட்டு வாங்கினவர் வந்து சீமானுக்கு வந்து 10% ஓட்டு விழுந்துச்சு, அவருக்கு 4 சீட்டு கிடச்சிச்சின்னா 15லேருந்து 20க்கு வந்தால் அவருக்கு 10 சீட்டு கிடைக்கும், 20 சீட்டு கிடைக்கும். நீங்கள் அப்படி தேர்தலில் வந்து அப்படி நிகழாது. வாக்கு வங்கி என்பது வேறு. முதல்ல வாக்குகளாக கன்வெர்ட் ஆகணும். சப்போர்ட் கூட்டமாக வருவது, வாக்கு வங்கியாக வாக்காளர்களாக வந்து வாக்குப்பதிவு செய்ய வேண்டும். அதைவிட முக்கியம், சில தொகுதிகளில் அவங்க தான் வந்து லீடில் வரணும், ஜெயிக்கணும். 30-40%, 40%, 35-40% வந்தால் தான் அந்த தொகுதியில் மட்டும் ஜெயிக்க முடியும். உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு வாங்க முடியும். அப்போது சராசரியாக 20% வாங்குறவங்க சீட்டே வாங்காமல் போகலாம், இல்லை வாங்கலாம். நம்ம வந்து வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலை, வாங்கலாம், வாங்காமல் இருக்கலாம். 10% ஓட்டு வாங்குறவங்க வந்து சீட்டுகள் பெறலாம், இல்லை பெற முடியாமலும் போகலாம். இது இவருக்கு எப்படி பொருந்துமோ அதே மாதிரி அவருக்கும் பொருந்தும். அப்போ என்ன ஆகிடும்னா, அந்த தொங்கு சட்டசபை மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜயோ சீமானோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சீட்டுகளும் வாக்கு வங்கியை தாண்டி சீட்டுகளும் இடங்களும் பெறுகிறார்கள் என்றால், இவர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இது வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல. இதில் ஒரு சர்வேல ஒரு
பாஜக வந்து அவர்கள் வந்து வாராகி என்று அவங்க ஒரு நிறுவனம் மூலமாக ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து திமுகவுக்கு வந்து இந்த தடவை வாக்கு வந்து கம்மியாக தான் வரும், திமுக கூட்டணிக்கு வந்து 30% கம்மியாகும், 32 இவ்வளோ தான் வரும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. இப்படி சர்வேக்களிலேயே நிறைய கணிப்பு வேறுபாடுகள் இருக்குது. யாருடைய கணிப்பு சரி என்பதெல்லாம் வந்து தேர்தலுக்கு பிறகு தான் நம்ம மக்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும், நான் சொன்னாலும் சரி, எந்த கணிப்பாளர் சொன்னாலும், ஆராய்ச்சியாளர் ஆய்வாளர் சொன்னாலும் எல்லாமே ஒரு சில காரணிகள், சில யூகங்கள், சில தகவல்களை வைத்து வரக்கூடிய, ரெண்டாவது பர்முட்டேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க. இது இப்படி போச்சுன்னா இப்படி போகும்னு தான் சொல்ல முடியுமே தவிர இறுதியான ஒரு இது வந்து தேர்தலை ஒட்டி தான் தெரியும். எக்ஸிட் போலில் வந்து தவறான கணிப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீமானுக்கு இது எந்த வகையில் பாதிப்புனால், அவருடைய கருத்தியலுக்கு என்னை பொறுத்தவரை அவர் போன தடவை வந்த ஏட்ட வர அதிகமான ஒரு வாக்கு வங்கியை பெற வேண்டும். ஆனால் அந்த வாக்கு வங்கி சீட்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா தான் அது வந்து அவருக்கு எதிர்காலத்தில் நெடுங்காலத்தில் பயன்படும் என்பது தான். அப்படி தொங்கு சட்டசபை போன்ற ஒரு சூழ்நிலை, அதிமுக கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியல, திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க முடியலன்னா அப்போது சீமான், விஜய் இவர்கள் இருவருமே யாரை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து ஆட்சி அமைப்பது யார் என்பது முடிவாகும். இப்போ உள்ள சூழ்நிலையில் இதுதான் வந்து நடக்கக்கூடியது. விஜய் வந்து அதனால் வந்து நல்லா தெரியுது, தனியாக நின்று அவர் வந்து ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ யார் கிங்குன்னா ஒன்று திமுக இல்லை அதிமுக தான். நம்ம முடிவாக அதுதான் சொல்கிறோம். கிங்கு வந்து ஒன்று திமுக அல்லது அதிமுக தான். கிங் மேக்கராக யார் இருப்பாங்க? இவங்க தொங்கு சட்டசபை உறுதியான ஒரு மெஜாரிட்டியை பெறவில்லை என்றால் சூழ்நிலை அப்படிப்பட்ட குழப்பமாக இருக்கிறது, அரசியல் களம் அப்படி இருக்கிறது. இது போக போக கொஞ்சம் தெளியும். ஆனாலும் வந்து அந்த தேர்தலை ஒட்டி கூட எந்த மக்களுமே வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கிறது வாயை திறந்து வெளியில் சொல்ல மாட்டான். அவனுடைய பாதுகாப்பு கருதி பல இதை வச்சு அவன் வந்து வெளியில் அப்படி ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த வகையில் கிங் மேக்கராக சீமான் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. நம்ம வந்து விஜயும் சீமானும் நிச்சயமாக ஆட்சி நேரடியாக அமைக்க முடியாதுங்கிறதுல தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா சூழ்நிலை எப்படி, ஏன்னா திருப்பி அந்த போலாரைசேஷன் சொல்லக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கேங்கிற போலாரைசேஷன் இன்னமும் இருக்கிறது. அதில் என்ன இப்போ வரக்கூடிய சர்வேக்களுடைய செய்தி என்னென்னா, திமுக எதிர்பார்த்த அந்த ஒரு முன்னால் இருந்த பலத்தை விட, போன தேர்தல் 2021 தேர்தலை விட, அவர்கள் 200 தொகுதியில் ஜெயிப்போன்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த இதை விட பல மக்களுடைய அதிருப்திகள், எல்லா விதமான போராட்டங்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், இப்படி எல்லா விதமான போராட்டங்கள், அந்த போராட்டங்களில் இவர்கள் காவல்துறை நடந்து கொள்ளும் முறைகள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்களுடைய அதிருப்தி அதிகமாகும் போது அது எதிர் திசையில் தான் காற்று வீசும். அப்படி வீசும்போது அது ஒன்று அதிமுக கூட்டணி, இல்லை விஜய் தனியாக நின்னார்னா விஜய், சீமான் இவர்களை நோக்கி தான் வீச வேண்டும். அது எப்படி காற்று வீசும்னு போகத்தான் தெரியும் என்று சொல்லி முடித்துக்கொள்ளும். பல்லர்களுக்கு தெளிவாக நன்றி, வணக்கம்.